நீங்கள் குழந்தைங்கள வளர்க்குறீங்க, குழந்தைங்க நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கூடவே சேர்ந்து ஒரு பெட்டை வளங்க. ஏன்னா அந்த பெட்டு வந்து உங்கள் குழந்தைங்கள உங்களை விட நல்லா வளர்க்கும். ஸோ அந்தமாரி நம்ம என்னென்ன பெட்டு நம்ம வாங்கினா என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ அது வாங்குறதுக்குன்னு நம்ம என்னென்ன விஷயங்களை யோசிக்கணும், வாங்கினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். நம்மளோட பிஸ்னஸ் வீடியோஸ் எல்லாம் ரகுலன்ஸ் இன்சைட்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் ஜெனரிக்கான கண்டென்ட் தான் இருக்கும். ப்ளஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ராகுல் நான் வந்து செகண்ட் இன்கமுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய நேரம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு. உடனே பொசுக்குன்னு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து காசை போட்டு அது வந்து ஒரு ரொம்ப ப்ரீ பிளானிங் இல்லாமல் நிறைய பேர் லாஸும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஈகோ வேரியண்ட்டாக இருக்கட்டும், ஆர்மரோடவாக இருக்கட்டும், ஏற்கனவே இந்த பீப்புள் பவர்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்தமாதிரி கம்பெனிஸ்லாம் டிப்பிக்கலாக கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரோ ஆனதுக்கப்புறம் போய் பெரிய பிசிக்கிட்டே யாராவது ஒருத்தங்கள்ட்ட வந்து ஃபண்டு ஃபியூ க்ரோர்ஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி அது பாட்டுக்கும் பில்ட் ஆகும். அதுக்கு பதிலாக வந்து நம்மளோட கன்சியூமர்ஸே வந்து இந்த கம்பெனிஸில் வந்து பார்ட்னர்ஸாக இருக்க முடியும். ஸோ அதுபடி வந்து நீங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற இதில் வந்து நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. இதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோலோ, குப்பை மேனியோ, ஏதோ ஒரு சோப்போ, ஏதோ ஒரு க்ரீமோ, இல்லை ஏதோ ஒரு பொடியோ, பவுடர்ஸ் நிறைய பண்ணுறோம். ஸோ இந்தமாரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஓனராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து உலகம் முழுக்க நம்ம ஈகோ வேரியன்ட் பிராண்டில் எங்கே விற்றாலும் சரி, யூஎஸில் விற்றாலும், இப்போ யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கும் பண்ண போகிறோம். அதேமாதிரி அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, நம்ம வெப்சைட்டோ, இல்லை லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரோ, சூப்பர் மார்க்கெட்டோ எங்கே விற்றாலும் சரி, உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மார்ஜின் வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் அந்த பார்ட்டாக இருக்கிற வரைக்கும், அந்த ப்ராடக்ட் நம்ம லைன் வந்து ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ லிங்க்டின்லேயோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இஃப் யூஆர் சீரியஸ் அப்படின்னா நம்ம இதை பண்ணுவோம். ஓகே, சரி. நம்ம வந்து உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்னா வந்து உங்களோட நல்லா வளர்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெட்டை வாங்கினீங்கன்னா அது வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பெட் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இதுக்கு எனக்கு பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வளர்க்காத பெட்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாய் வளர்த்துருக்கிறேன். நாட்டு நாய், ஜாதி நாய் அப்படின்ற மாதிரி. நாட்டு நாய், ஜாதி நாய் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிறது நாட்டு நாய், ஜெர்மனியில் இருக்கிற நாட்டு நாய் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, நம்ம ஊரில் அது ஜாதி நாய், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி எல்லாமே ஒரு தான். நாய்களை பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்குள்ளார எந்த ஒரு கேஸ்ட்டுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லியோ. இவர் வந்து மால்டிஸ் சிட்ஜு அப்படின்ற ஒரு ப்ரீடு, இவர் கிராஸ் ப்ரீடு இவர். அண்ட் ஸோ இதை பற்றி சொல்கிறேன். சரி, இவர் வந்து பிறந்து 4 மாதம் தான் ஆகுது. இவர் பண்ணுற அட்டகாசம் அதுக்கு இருக்குது. ஸோ அந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பூனை வாங்கலாம், அண்டு ஃபிஷ் வாங்கலாம், அண்டு முயல் வாங்கலாம், அண்ட் பேர்ட்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம இதில் ஒவ்வொரு பெட்ஸாக நம்ம பார்ப்போம். கடைசியாக வந்து டாக்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மீன். ஸோ நீங்கள் மீன் வாங்குறதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பசங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் எந்த பெட்டு வாங்கினாலும் சரி, மேக்கிங் ஷுர் நீங்கள் உடனே போய் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு வாங்கிடாதீங்க. பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல காட்டுங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை வரட்டும், அவங்களுக்கு நிஜமாலுமே ஒரு ட்ரூவாக அது மேலே சீரியஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை செஞ்சாலே போதும். அதுலேருந்து நிறைய விஷயத்தை அவங்க கற்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து மீன் வாங்குறப்ப அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீடு, அந்த மீன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த மீனுக்கு எப்படி ப்ரீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், டெக்னிக்கலாக அந்த டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே சீரியஸாகவே வந்து இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அது ஒரு ஸ்கில்லாக கூட மாறலாம். நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஃபிஷரி நீங்கள் ரன் பண்ணலாம், ஒரு அக்வாரியம் ரன் பண்ணலாம். இந்தமாரி விஷயம் இப்போ கூட வந்து நான் இன்னொன்று நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு எந்த பிஸ்னஸும் எனக்கு கடைசியாக போர் அடிச்சிருச்சு, எனக்கு அதை கடைசியாக பண்ணணுன்னா நான் பெட் ஷாப் பண்ணுவேன். எனக்கு அக்வாரியமை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து அத்துப்படி. எனக்கு வந்து அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் மீன் வந்து நான் வந்து ப்ரீட் பண்ணியிருக்கேன். டஃபஸ்ட்டு ப்ரீடிங் மீன்ஸ் எல்லாம் கூட ப்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உட்காந்து நான் படிச்சிருக்கேன். இப்போ போய்ட்டு அக்வாரியமில் உட்காந்துருக்கிறேன், ப்ரீடிங் இடத்துக்குலாம் போய் பார்த்துருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் திருச்சியில் இருக்கிறப்ப. ஸோ அந்தமாரி வந்து நீங்கள் ஒரு மீன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு பேசிக்காக வந்து நீங்கள் கடைக்கு போனால் எல்லாருமே கப்பி கொடுப்பாங்க, மாலிஸ் கொடுப்பாங்க, ரெட் மாலி, ஒயிட் மாலி, பிளாக் மாலி கொடுப்பாங்க, கொய்காப் கொடுப்பாங்க, சிக்லிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்தமாரி சில ப்ரீட்ஸ்லாம் நீங்கள் டிப்பிக்கலாக பார்க்குற ப்ரீட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து வெறுமனையாக வாங்கி சும்மா அழகுக்கு மட்டும் நீங்கள் வைக்காமல் நீங்கள் ஆல்சோ வந்து மேக்கிங் ஷுர் நீங்கள் ரொம்ப சின்ன தொட்டியில் வச்சு மீன் வளர்க்காதீங்க கைஸ். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களை வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ளார வச்சு லைஃப் ஃபுல்லாக நீ இதில் தான் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறீங்கன்னா தொட்டி கொஞ்சம் நல்லா பெரிய தொட்டியாகவே நீங்கள் வாங்குங்க. ஸோ தட் அதுங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். ப்ளஸ் உங்கள் வீட்டில் பெரிய ஏதாவது இருக்குது, சின்ன குட்டியாக வீட்டுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சின்ன குளம் மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலுமே அது பெட்டர் தான். இன்னொன்று என்னென்னா,
நீங்கள் மீன் வந்து ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரவுண்டில் வந்து சட்டி எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் பாம்பு அண்டுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நான் பண்ண இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் முக்கால்வாசி கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி குப்பையாக வச்சுக்காதீங்க. அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அண்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. நிறைய நேரம் அந்த மீன் வளர்க்குறப்ப இது ஒரு பிரச்சனை. இது ஒன்று எனக்கு அந்த டைமில் இருந்துச்சு திருச்சியில் இருக்கிறப்ப. ஸோ அது ஒன்று. மற்றபடி வந்து நீங்கள் இது வாங்குறீங்க அப்படின்னா இந்தமாரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குற மாரி நீங்கள் வாங்குங்க. நீங்களும் அதில் டைம் எஃபர்ட்டை போடுங்க. பசங்களை அதை சீரியஸாக எடுத்து அதை பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்தமாரி விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதான் சீரியஸாக எடுத்துப்பீங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துப்பீங்களா, டேங்கை க்ளீன் பண்ணுவீங்களா, இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துங்க. இந்த எஃபர்ட்டை போடுவீங்களா. ஏன்னா அது வந்து ரெகுலராக அந்த எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாள் போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது. இல்லைனா ஆல்கே வர ஆரம்பிச்சிரும். இது கெமிக்கல்ஸ் நீங்கள் போட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த முயல் வாங்குறது இந்தமாரி விஷயம்லாம் இருக்குது. முயல் எல்லாம் வந்து நான் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மை லைஃப்பில் வந்து நான் முயல் வச்சுருந்துருக்கேன். முயல் ஓகே, நீங்கள் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஓகே. மற்றபடி வந்து ஒரு பப்பி அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாலாம் இருக்காது. ஸோ நிறைய நேரம் தூங்கிட்டே இருக்கும், சில நேரம் ஆக்டிவாக இருக்கும். பட் அகெயின் வந்து உங்க கூட விளையாட எல்லாம் பண்ணும். பட் ரொம்ப ஒரு நாய்க்குட்டி அளவுக்கு இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முயலும் கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அதை நீங்கள் ட்ரெயினும் பண்ண முடியாது. பாட்டி ட்ரெயின்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டுக்குள்ளலாம் விட்டிங்க அப்படின்னா எங்கே வேணாலும் புழுக்க போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரெயின்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரிக்ஸ்லாம் நிறைய பண்ணாது. ஸோ ப்ரிட்டி மச் வந்து அதை நீங்கள் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் முயல் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லியோ இருக்கும். சிட்ஜூ சைஸு, மால்டீஸு, பூடல் இந்த சைஸ்லாம் இருக்கும். நீங்கள் அந்த டாக்ஸே வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இருக்குது. பட் எல்லா பேர்ட்ஸ்க்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கா ஒருத்தங்களுக்கு ஆஸ்துமாவோ அலர்ஜிஸோ இந்தமாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பேர்ட்ஸ்லேருந்து பேர்ட் டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இப்போ எனக்கு காக்கட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். சன்கானியாவாக இருக்கட்டும். இப்போ நான் வச்சுருந்தேன் சன்கானியா வச்சுருந்தேன், காக்கட்டெயில் வச்சுருந்தேன், பஜ்ஜீஸ் வச்சுருந்தேன், லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்தமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. இதை தாண்டி எலக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் மெக்காவுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய இந்த காலா படத்தை வந்து ரஜினி வந்து கதை திறந்து விடுவார்ல, காலா படம் இல்லை கபாலி படத்தில். ஸோ அது பறக்கட்டிங்க அப்படின்றவர்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பெருசாக இருக்கிற பஞ்சவர்ண கிளியை அந்த மாதிரிலாம் இருக்குது. பேரக்கீட்ஸ் வச்சுருந்தேன், பச்சைக்கிளி வச்சுருந்தேன். பட் என்ன ஒன்றுனா வந்து நீங்கள் ரொம்ப சின்ன கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய பேர்ட்ஸ் வாங்காதீங்க. நீங்கள் வந்து பஜ்ஜீஸ் வாங்கலாம், நீங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கலாம், இந்தமாரி பேர்ட்ஸ்லாம் வாங்கலாம். பஜ்ஜீஸ்லாம் ரொம்ப ஈஸிலி ட்ரைனபிள். பஜ்ஜீஸு, காக்கட்டூஸு சின்ன சைஸ் காக்கட்டூஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ பேரக்கீட் வாங்குறீங்க, பச்சைக்கிளியெல்லாம் வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமனாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதில் என்ன ஒன்றுனா வந்து அதோட பீக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ நீங்கள் குட்டி பசங்களாம் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது சும்மா நிபிள் பண்ணாலே போதும், ரத்தம் வந்துடும். ஸோ ஆனால் பஜ்ஜீஸ்லாம் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. காக்கட்டு கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வலிக்காது. பட் இப்போ பச்சைக்கிளி அந்த பேரக்கீட் அது பண்ணிச்சுன்னா வலிக்கும். மெக்காவோ அந்தமாதிரி பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து அதுங்கெல்லாம் வந்து சும்மா பிஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரத்தம் வந்துடும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கிளாஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுவும் இருக்குது. எலக்டர்ஸாக இருக்கட்டும், மிச்சம் எல்லா சன்கானியெல்லாம் ரொம்ப சவுண்ட். சில பேர்ட்ஸ்லாம் ரொம்ப நாய்ஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபைன்டு ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா வந்து பேர்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து பேர்ட் டஸ்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அண்ட் நீங்கள் என்ன தான் ஏர் பியூரிஃபையர் வச்சாலும் சரி ரொம்ப பெருசாக நம்ம ஒர்க் ஆகாது, எஃபெக்டிவாக இருக்காது. செகண்ட் வந்து நாய்ஸ். நான் வந்து வச்சுருந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து சன்கானியை வாங்கிட்டு வந்து அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா வந்து அது சத்தம் வந்து கீன்னு கத்துறது வந்து அந்த ஹோல் அப்பார்ட்மெண்ட்டே கொடிக்கும், எல்லார் வீட்லேயும் கொடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும் சன்கானியாஸ்லாம். ஸோ அதேமாரி எலக்டர்ஸு சில பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் சவுண்டு கம்மியாக இருக்கிற பேர்ட்ஸ் நீங்கள் வந்து பஜ்ஜீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சின்னு குட்டியாக தான் சத்தம் கேட்கும். ஸோ அதனால் அந்தமாரி பேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இனிஷியலாக அந்தமாரி ஓகே. அண்ட் மற்றபடி வந்து இந்த பேர்ட்ஸ் வாங்குறப்ப நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதை எவ்வளோ ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சும்மா ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தா அது பேசும். சம்டைம்ஸ் பஜ்ஜீஸ் திரும்ப பேசும், காக்கட்டூஸ் பேசும். ஸோ அது பேச சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் அவங்கள பொறுமையாக கற்றுக் கொடுக்க சொல்லலாம். ஸோ அவங்க இந்த எஃபர்ட்லாம் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஏன்னா இது எப்படின்னா இது வந்து அவங்க ஒரு உயிர் அது. ஸோ நீங்கள் அது கூட வந்து பேசுகிறீங்க, அது ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிக்குது, உங்கள் கூட வந்து ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்றப்ப they'll invest more time.
ஸோ தேல் டேக் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கொஞ்சம் அந்த வேலை மேலே அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு உயிரை டேக் கேர் பண்ணுறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் இந்தமாதிரி கிடச்சிருக்காது. ஸோ அந்தமாரி ஒரு விஷயம் மீனாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த உயிர் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. இன்னொரு உயிர், அதை நான் காப்பாற்றணும், அதை நான் பத்திரமா வச்சுக்கணும், அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு சாப்பாடு போடணும், அது ஐயோ அதுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிக்கிற அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்ஸுக்கு வந்து பெட்ஸ் இல்லைன்னா அப்படின்னா வந்து முக்கால்வாசி யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்ஸுக்கு யோசிக்கிறவங்க நாளைக்கு வயசானதுக்கப்புறம் உங்களுக்கும் இதேமாதிரி யோசிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பூனை வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க. லோ மெயின்டெனன்ஸு, ப்ளஸ் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப வெளியிலலாம் போகணும் கூட அவசியம் இருக்காது. சுற்றி வந்துட்டுருக்கும் வீட்டுக்குள்ளார, எல்லாமே ஓகே. மற்றபடி வந்து எனக்கு வந்து பூனை வந்து இட் இஸ் நாட் மை பர்சனல் ஃபேவரட். மற்றபடி அது க்ளீனாக இருக்கும், வீடு நீட்டாக இருக்கும், அது எல்லாமே ஓகே தான். பட் ஒன்று என்னென்னா வந்து இட் டசன்ட் கிரியேட் எனி பர்சனல் கனெக்ஷன். நான் இது வரைக்கும் வளர்த்த வரைக்கும் வந்து பூனைங்க அந்தளவுக்கு வந்து பர்சனல் கனெக்ஷன் ஏற்படுத்தலை, நாய் அளவுக்கு இம்பேக்ட். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் நாயை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம மனுஷங்க வந்து இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே சரி, ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், நாய், பூனை, கோழி, அண்டு வேறு என்ன, மீன், அதுக்கப்புறம் இந்த பறவைங்க, இந்தமாதிரி நிறைய விஷயத்த வந்து மனுஷன் வந்து ஒரு 10,000-20,000 வருஷமாக டொமஸ்டிகேட் பண்ணுறான். இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நாய் மட்டும்தான் வந்து மனுஷனை வந்து இன்னொரு பிராணியாக அது பார்க்காது, தன்னோட இனமாக தான் அது பார்க்கும். நீங்கள் வந்து ஒரு பூனையை நீங்கள் வந்து வளர்க்குறப்ப நீங்கள் பூனை வந்து கிளியராக பார்த்துரும். நீங்கள் வந்து உங்களை வந்து வேறு ஒரு ஸ்பீசிஸாக தான் பார்க்கும். எல்லா மிருகம் பற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஸ்பீசிஸாக தான் உங்களை பார்க்கும். அது கண்ணுங்களுக்கு அப்படி தான் தெரிவிங்க, அப்படி தான் அதை பார்க்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு என்ன தான் நீங்கள் பறவைகளை வளர்த்தாலும் சரி, அதுக்கு ரக்கம் முளைக்காத வரைக்கும் தான் உங்க கூட இருக்குது, வேறு வழி இல்லாமல் தான் உங்க கூட பழகுது. நீங்கள் நினச்சிக்கலாம் இது வந்து என்னோட பேர்டு வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசும், என்கிட்ட ரொம்ப நல்லா பழகும், எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், நான் வந்து குட் மார்னிங் சொல்லி இதெல்லாம் சொல்லலாம். அது ரக்கம் முளைச்சி நீங்கள் கதவை திறந்தீங்க அப்படின்னா போனிச்சுன்னா திரும்ப வரவே வராது, எத்தனை வருஷம் நீங்கள் வளர்த்தாலும் சரி. அதேமாரி மீனை கொண்டு போய் நீங்கள் ஆற்றுல விட்டுட்டு திரும்ப வருமா என்னோட சர்டிகுலர் வா அப்படின்னா அதெல்லாம் வராது, அது பட்டுக்கும் போயிடும். அண்டு பூனை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா பூனை கொஞ்ச நாள் தேட எல்லாம் பண்ணும், சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு திரும்ப வருமே தவிர நீங்கள் இருக்கிறதுக்கு தான் வரணும் அப்படின்ற அவசியம் முக்கால்வாசிக்கு இருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் இறந்துட்டீங்களோ இல்லை நீங்கள் போயிட்டீங்களோ அப்படின்னா உங்களுக்காக ஏங்கி சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பெட்டு அப்படின்னா வந்து முக்கால்வாசி நாய்களை பார்க்கலாம், சம்டைம்ஸ் பூனைங்களை பார்க்கலாம், பட் முக்கால்வாசி வந்து நீங்கள் வந்து நாய்களை பார்க்கலாம். ஸோ மனுஷன் டொமஸ்டிகேட் பண்ணதுலேயே வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமல் வந்து நாய் தான். ஏன்னா நம்ம கூட போரில் இறந்துருக்கு, நம்ம வீட்டை காத்திருக்கு, பாம்புக்கிட்டேருந்து நம்மளை எத்தனையோ பேரை காப்பாற்றி அது உயிரை விட்டுருக்கு. ஸோ இந்தமாரி உலகம் முழுக்க வந்து நிறைய ஆர்மி கேம்ப்ஸில் இந்த பெரிய பெரிய ஜென்ரலுக்கெலாம் வந்து செலவு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து முக்கால்வாசி இதில் வந்து கிட்டத்தட்ட 98% வந்து இன்னொரு பொண்ணு கூட வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு செலவு வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நாய்களுக்கும் குதிரைங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்தமாரி நம்ம மனுஷன் கூடவே வந்து இந்த உலகத்தை பில்ட் பண்ணுறதுக்காக வந்து இறந்த 2 ஜீவன், 3 கூட சொல்லலாம், 3 ஜீவன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாய், குதிரை, கழுதை. ஸோ இது 3 வந்து மனுஷன் கூடவே வந்து இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு எத்தனையோ போரில் வந்து தன் உயிரை மாச்சிருக்கு, லோடு இழுத்து இதுமாரி எல்லா வேலையும் செஞ்சுருக்கு, மாடு இதெல்லாம். ஸோ அதுலேயே வந்து நாய் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸோ எனக்கு வந்து நான் நாட்டு நாய் வளர்த்துருக்கிறேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்த்துருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இது வந்து மால்டீஸ் ஷிட்சு அப்படின்ற ஒரு பிராண்ட், இது பிறந்து கிட்டத்தட்ட 4 months ஆகுது. அண்ட் எனக்கு நாய் வளர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நாய்கள்கிட்ட இருந்தும் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சில டாக்ஸ்லாம் வந்து லோ ஷெட்டிங் இருக்கும், சில டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஹை ஷெட்டிங் இருக்கும். எவ்வளோ முடி உதிருது அப்படின்றது ஒன்று. செகண்ட் வந்து அந்த ஃபர் வந்து எவ்வளோ மெலிசான ஃபர் அப்படின்றதுக்கு. சில டாக்ஸ்க்கு வந்து அந்த ஃபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன முடியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ முடி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு கண்ணுக்கும் ரொம்ப பெருசாக தெரியாது, ஷெட்டிங்கிறதே இருக்காது. வெரஸ் வந்து சில டாக்ஸ்க்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அந்த மாதிரி சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் சம்டைம்ஸ் வந்து நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபுட், நீங்கள் என்ன டைப் ஆஃப் சாப்பாடு கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இந்த பெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பெட் ஃபுட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களோட சாப்பாடை போடுறதுமே வந்து தப்பான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து உப்பு இருக்கும், மிளகா பொடி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து
அதுங்களுக்கு வந்து சூட்டபிளே கிடையாது. அது மனுஷனோட கண்டுபிடிப்பு. அதுங்களோட பரிணாம வளர்ச்சியில் என்றைக்குமே வந்து அதுங்க இதெல்லாம் போய் சாப்பிட்டதே கிடையாது. அதுங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய கரெக்டான சாப்பாடு, அதுங்களுக்கு வந்து சாப்பாட்டில் ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும். நீங்கள் வீகன்றதுக்கு அதை வீகனாக வச்சு கொள்ளாதீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்தமாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா தயவு செஞ்சு பெட்ஸை யோசிச்சு பெட்ஸை கொள்ளாதீங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் யோசிச்சாலும் சரி, அதுங்களோட ஐடியாலஜிலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குன்னா அது சாப்பிடும் அந்தமாரி. ஸோ அதனால் நீங்கள் நாய் வாங்குறதுக்கு முன்னாடி இடம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்தமாரி ஷெட்டிங்கு இந்தமாரி விஷயம் உங்களுக்கு அலர்ஜிஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். சில டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹைப்பர் அலர்ஜிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து போலன் அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில டாக்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கும். தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏர் பியூரிஃபையர் வைக்கலாம் டு அன் எக்ஸ்டென்ட் இட் கேன் ஹெல்ப். பட் மோஸ்ட் கேசஸ் அதுவும் கூட இட் மே நாட் பி குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ். நீங்கள் வந்து ஆசைப்படுங்க. ஆனால் அந்த ஆசைப்படுறது வந்து ஏன்னா அது ஒரு உயிரினம். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கொடுமைப்படுத்தக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டோ ஹஸ்கீஸோ நிறைய பேர் வந்து பெருமைக்காக வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இதில் சில பிராண்டு சில ப்ரீட் ஆஃப் டாக்ஸ்லாம் வந்து இந்தியன் என்விரான்மெண்ட்டுக்கு செட்டே ஆகாது. நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சித்திரவதை தான் பண்ணுறீங்க. அதுங்களுக்கு நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் நான் எனக்கு வச்சுருக்கிறப்ப நாங்கள் வாங்குறப்ப எனக்கு அது தெரியல. பட் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அது எப்போ பார்த்தாலும் ஈரசாக்கு போடணும். அதுக்கு ஈரசாக்கில் தான் அது போய் படுத்துருக்கும். அந்த அளவுக்கு அது ஏன்னா உடம்பு வந்து அவ்வளோ திக்காக இருக்குது, ஃபர்ரு இருக்குது. அண்ட் வெயில் அடித்து அதுக்கு என்ன பண்ணும்? ஸோ அது போய் ஈரசாக்கு அதுக்கு போடணும். அந்த சாக்கில் தான் அது படுத்தே இருக்கும், ஈரத்தில் தான் அது படுத்தே இருக்கும். ஸோ அது சிச்சுவேஷன்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த டாக்ஸ் வந்து நம்ம ஊர் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து செட்டே ஆகாது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கிட்ஸோட ஏஜ் பொறுத்து நீங்கள் டாக்ஸ் வாங்குங்க. ஏன்னா சில டாக்ஸுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்கும். கிட்ஸு கிட்டக்க இருக்கிறப்ப பேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறப்ப வாங்காதீங்க. இந்த ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு அப்படி இருக்கிறப்ப வாங்காதீங்க. அதாவது அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு 10 வயசு இருக்குது, அவங்களுக்கு சொன்னால் புரியும், அவங்களே அந்த டாகை பார்த்துப்பாங்க அப்படின்னா அது வாங்க. ஏன்னா டாக்ஸு கிட்டக்க நீங்கள் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் என்ன அப்படின்னா வந்து அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி உங்கள் கிட்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். அது வந்து ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து அந்த டாகே என்னோடய பொறுப்பு, நான் அதை டேக் கேர் பண்ணணும், அதுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க டேக் கேர் பண்ண ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து உலகம் முழுக்க இந்தியன்ஸை வந்து நம்மளை கொஞ்சம் மட்டமாக பார்க்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா நம்மளோட புவர் பாட்டி ட்ரைனிங். அது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை பிரின்ஸாக வளர்க்குறது. முக்கால்வாசி வீட்டில் வந்து பசங்க வந்து கூட்டக்கூடாது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணக்கூடாது, கிச்சனில் சமைக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் வந்து பசங்களை வந்து இந்தமாரி வளர்ப்பாங்க. பொண்ணுங்களையும் அப்படி தான் வளர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போலாம். ஸோ அது என்னென்னா வெளிநாட்டில் போனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு டாய்லெட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு இடத்துக்கு போனால் அந்த டாய்லெட்டை திரும்ப வரப்போ நம்ம போகிறப்ப க்ளீனாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் வரப்பையும் நம்ம அடுத்தவனுக்கு க்ளீனாக வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். நம்ம ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துடுவோம். நிறைய பேர் இந்த வேலையை பண்ணுவோம் இந்தியன்ஸ். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து புவர் பாட்டி ட்ரைனிங். நம்ம ஃபேமிலிஸில் வந்து இந்தமாரி சிவிக் சென்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்றைக்குமே பேசி பார்த்துருக்க மாட்டோம். குப்பையை கீழே போடக்கூடாது இந்த விஷயம் நம்ம பேச மாட்டோம். வெளிநாட்டில் போகிறப்ப அவன் நம்மளை பார்த்துட்டு நம்மளை கழுவி ஊற்றுவோம். ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் டாக்ஸை நீங்கள் வளர்க்குறப்ப குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஐயோ அது குழந்தைங்க தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு வந்து பூ போச்சு அப்படின்னா வந்து டாய்லெட் போச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுற வேலையை கண்டிப்பாக பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க. இது நீங்கள் உடனே நினச்சிக்கலாம், ஐயோ அது பிள்ளைங்க தொடக்கூடாது க்ளவுஸை போட்டுக்கிட்டோம் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலையை அவங்க செய்யட்டும். இப்போ என் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பசங்களும் வந்து அந்த வேலையை முகம் சுளிக்காமல் செய்யுது. அதுதான் ஏன்னா நாளைக்கு இந்த பழக்கம் தான் வந்து அவங்களோட ஓன் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறப்பையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட டாய்லெட்டை தானே நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. கரெக்டான சாப்பாடு கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் டாக்ஸுக்கு நான் எப்போவுமே இந்த சாப்பாட்டு விஷயத்தில் வந்து அதுங்க ஆசைப்படும், கேக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும், எல்லாம் படும். சுகரு, சால்ட்டு அண்டு சில்லிஸாக இருக்கட்டும், இந்தமாரி ஸ்பைசஸ் இந்தமாரி ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு உடம்புல பிரச்சனை வர ஆரம்பிக்கும், முடி நிறையா கொட்ட ஆரம்பிக்கும், கண் பார்வை இஷ்யூஸ் வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதுங்களுக்கு எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கிட்னி இஷ்யூஸ் வந்து நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுங்களுக்கு ப்ராப்பரான டயட் அதுக்கு மட்டும் கொடுங்க. நீங்கள் டாகுக்கு வந்து டேஸ்டியான அது ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்டியாக கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆசைப்படும். பட் நீங்கள் அதை பழக்கிட்டீங்க, உங்கள் சாப்பாடு அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்காம வச்சுட்டு அதுக்கூட சாப்பாடு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு சாப்பிடும். அது எதிர்பார்க்காது. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கொடுக்குறீங்க, ஒரு நாள் கொடுக்காமல் இருக்கிறீங்க. அதை நீங்கள் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்காதீங்க. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் தே see a பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அதுங்க அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை அழகாக ஃபாலோ பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பிள்ளைங்களை எனக்கு தெரியாது இது எல்லா பெட்ஸுமே நான் சொன்ன மாதிரிலாம் மற்ற பெட்ஸ்லாம் நீங்கள் வெளியில் கதை திறந்து விட்டிங்கன்னா ஓடி போய்ட்டு திரும்ப வரவே வராது. ஆனால் டாக்ஸ் வந்து நீங்கள் 5 வருஷம் கழித்து வந்தாலும் உங்களை ஞாபகம் வச்சுக்கும்.
நீங்கள் வந்து வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறப்ப எந்த கதவுக்கு வழியாட்டி நீங்கள் வெளில போனீங்களோ நீங்கள் வந்து பாருங்கள், அந்த கதவுக்கு முன்னாடி தான் அது படுத்து கிடக்கும். அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படா வருவீங்க? நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிவி இருக்குது, போர் அடித்தா டிவி இருக்குது, வெளியில் போய் ஊர் சுற்றுறோம், காரில் ட்ரைவ் போகிறோம், அண்டு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்றோம், படத்துக்கு போகிறோம், எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு, கேம் விளாட்றோம், எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் வாழ்கிற கிட்டத்தட்ட 16 வருஷம் 15 வருஷம் வந்து அதுங்களோட ஒரே ஒரு கனவு, ஒரே ஒரு ஆசை என்னன்னா உங்கள் கூட இருக்கிறது தான். அதுங்க டிவியும் பார்க்காது, எதுவுமே பண்ணாது, உங்கள் கூட விளையாடணும், உங்கள் கூட உட்காந்துருக்கணும். இப்போ இதை கொண்டு போய் நான் கொஞ்ச நேரம் வெளியில் விட்டுட்டு நான் வந்தேன், வேலையெல்லாம் காலெலாம் இருந்துச்சுன்னு விட்டுட்டு வந்தேன். கதவை திறந்தோடனே இங்கே வந்து படுத்துக்கிட்டார். ஸோ அதனால் லியோவுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கள். லியோ ஹாய். அங்கே பார், இங்கே 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 பார், இங்கே பார். லியோ வந்து இப்போ தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தூங்குகிற டைம் நைட் ஆனால் அட்டகாசம் பண்ணுவார். அவருக்கு வந்து ஜூமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஓடிக்கிட்டே இருப்பார், எதுக்கு ஓடுறாருன்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை 20 minutes ஆஃப் பெட் டாக். ஸோ நீங்கள் பெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இது பேஸ்ட் ஆன் மை அப்சர்வேஷன். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தப்பும் தவறும் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அண்ட் வில் சீக் another video guys, and thank you so much for all your love and support. And yeah, அண்ட் ஆல்சோ நீங்கள் நாய் வளர்க்கணுன்னா வந்து ப்ரிட்டி மச் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் பெரிய நாய் தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நிறைய ஷெல்டர் ஹோம்ஸ் இருக்குது, நிறைய பப்பீஸ் இருக்குது, நாட்டு நாய் இருக்குது. நான் வளர்த்த நாய்க்கெலாம் நாட்டு நாயெலாம் இருந்துச்சு. அண்ட் ஸோ அதனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நீங்கள் எதை வேணாலும் வளங்க. பட் ப்ரீடிங் மில்லேருந்து வாங்காதீங்க. ப்ரீடிங் மில்லுன்றது வந்து பப்பீஸை வந்து ப்ரீட் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, சிப்ளிங்ஸ்லேருந்து ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய அன்எத்திக்கெலாம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ஜெனட்டிக் இஷ்யூஸ் நிறையா வரும், கண் பார்வை இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் பப்பி மில்லேருந்து வாங்காதீங்க. ஒரு பெரிய ப்ரீடரை அவர் பாட்டுக்கு இல்லீகலாக நிறைய ப்ரீட் பண்ணி விற்றுட்டுருக்காரு அப்படின்னா சீப்பாக கிடைக்குதுன்றதுக்காலாம் வாங்காதீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல நாட்டு நாய்ட்டு வந்து அதோட குட்டியை நீங்கள் எடுத்தால் கூட அது நல்லா வளரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக டாக்ஸ் வாங்குறப்ப அதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அண்ட் ஆல்சோ அதோட எனர்ஜி லெவல், இது ரெண்டுத்தையும் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருந்துட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். உங்களோட எனர்ஜி லெவலையும் பாருங்கள். நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னா டாக்ஸ் நிஜமாலுமே வாங்காதீங்க. அண்ட் இன்னொன்று வந்து அதோட இன்டெலிஜென்ஸ். ஸோ சிட்சு மால்டீஸ் வந்து கொஞ்சம் லோவர் சைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான், ரொம்ப பெரிய ஸ்மார்ட்டான டாக்ஸ் கிடையாது. நான் அது தலையை பாருங்கள், தோணு தான் பர்கர் சைஸ் தான் இருக்குது. ஸோ உங்களை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ தலையை இவ்வளோ பெருசு தான் இருக்குது. ஸோ அதோட மூளை இவ்வளோ தான் இருக்கும். இதே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட்னா தலை இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதே பிட்புல்னால் இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அந்தமாரி அது வாங்குங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப கொடூரமான டாக் ப்ரீட்ஸ்லாம் வாங்காதீங்க. இந்த பிட்புல்லு, ராட்வீலரு, ஸோ அந்தமாரி டாக்ஸ்லாம் சும்மா பெருமைக்காக வந்து சில பேர் மேட்சோவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்குவாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள். ஏன்னா அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேட்சோவாக தெரியும், பட் இட்ஸ் நாட் மென்ட் டு பி அட் ஹோம். சிவிலியன் பாப்புலேஷனில் மற்றவங்க யாராவது குழந்தைங்களை கடிச்சு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விடவே விடாது. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் சரி, அதை கொன்னா கூட சம்டைம்ஸ் அது வாயை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கிளாவ் எடுக்கிறது. ஸோ அதனால் அதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் வளர்த்த நாயிலே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக்னால் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். அந்த எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து அதுக்கு பேச மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து லிட்ரலி மனுஷங்க பண்ணுற நிறைய வேலையை அது செய்யுமே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் வந்து நீங்கள் வளர்த்த பெட்டு, ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் பண்ணுறப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வில் see again another video guys, and thank you so much for all your love and support. லாஸ்ட் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு நாயை வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து அதை தயவு செஞ்சு பாதியிலே விடுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்னா அதை வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 6 வருஷத்தில் நீங்கள் மறந்துட்டு போயிடுவீங்க. பட் அது வந்து அதை வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்காக இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த வேலையை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் அது ஆல்சோ உங்கள் பசங்களுக்குமே வந்து ரொம்ப இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவோம். நானும் வந்து திருச்சியில் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறப்ப வளர்த்தேன். அந்த நாயை விட்டுட்டு வரணும். ஸோ நம்ம வீட்டை எதிர்த்து என்ன போராட்டமாக பண்ண முடியும். ஸோ அந்தமாரி வந்து நாயை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதோட வலி எத்தனை நாள் இருந்துச்சு, அதோட வேதனை எத்தனை நாள் இருந்துச்சு. ஏன்னா அது கத்துனா கூட வந்து நான் நைட்டு 2 மணி 3 மணியாக இருந்தாலும் அப்போ வந்து வீடு வந்து திருச்சியில் அவுட்டரில் இருக்கும், அங்கே வந்து பாம்பு இருக்கும், எதுனாலும் வரும். நைட்டு திடீர்னு கத்துனா கூட நான் எந்திரிச்சு போய் பார்ப்பேன், ஏதோ ஒன்று ஆகிடுமோ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இத்தனைக்கும் வந்து சம்டைம்ஸ் காட்டுக்குள்ளார ஓடிடும், அது துரத்திட்டு ஓடுவேன். ஸோ இந்தமாரி வந்து அதை வளர்க்குறப்ப அவ்வளோ நஷ்டம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து அது அவ்வளோ ஆசையாக வளர்த்த நாய் வந்து இன்றைக்கி வந்து அனாதையாக ஒரு இதில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல.
ஸோ இந்த ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கடைசியாக ஒரு பாட்டு இருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு பால் எடுக்க போயிட்டு கால் வந்து வெயிலில் சுட்டு இந்த பாலை தூக்கி போட்டுட்டு அங்கே உட்காந்து அழுவும்ல. எனக்கு அந்த சீனை பார்க்குறப்ப என்னோடய நாயை திருச்சியில் விட்டுட்டு வந்த நாயை தான் எனக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாங்குங்க. ஓகே, அது உங்களோட ஃபேமிலி மெம்பர். அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசு இருக்கிற ஒரு குழந்தையோட அறிவு தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் ட்ரெயின் பண்ணலாம். பட் அகெயின் வந்து அது பாசத்துக்காக ஏங்குற ஒரு ஜீவன். ஸோ அதனால் அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வைக்காதீங்க. ஓகே, திங்க் அபவுட் இட். தேங்க்ஸ்.